ரேஸ் கார்ஸ் விற்கிற கம்பெனி. அதுக்காக டிஷர்ட்ஸ், வாட்சஸ், பர்ஃப்யூம்னு ஃபேஷன் ஐட்டம்ஸ் செல் பண்றாங்க. திஸ் இஸ் ஃபெராரி கார், திஸ் இஸ் ஃபெராரி வாட்ச். இதோட விலை 57 லட்சம். வெறும் வாட்சஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ற டைட்டன் மாதிரி கம்பெனி கூட இவ்வளோ பிரைசிங் செட் பண்றது இல்ல. டாடா ஆட்டோமொபைல்ல இருந்த ஃபெராரி எப்படி சிங்கிள் வாட்சை 57 lakhs செல் பண்ற லக்ஸரியஸான பிராண்டா மாறினாங்க. 3 ஸ்டெப்ல சொல்ற மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், விசிபிலிட்டி. 1996ல ஃபெராரி ஜாயின் பண்ண மைக்கேல் ஸ்கூமேக்கர் 2000 2005 கண்டினியூஸா 5 டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடிக்கிறாரு. இதனாலதான் அதிக அளவு ஃபெராரின்ற பிராண்டே மக்களுக்கு தெரிய வந்தது. ரெண்டாவதா ஆஸ்பிரேஷன். மைக்கேல் ஸ்கூமேக்கராலேயோ இயர்லி 2000 ரிலீஸான ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பேட் பாய்ஸ் மூவிஸ்ல ரீட் ரோல்ஸ்லாம் ஃபெராரி கார் யூஸ் பண்ண பார்த்து மக்களுக்கு ஃபெராரின்ற கார் பிராண்ட் லைஃப் டைம் எய்மாவும் லைஃப் டைம் ட்ரீமாவும் மாறுது. மூணாவதா அவ்வளோ எஃபர்ட். நம்ம மூலையில ஃப்ரீ ஃபண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு பாட்டு இருக்கு. இதோட வேலையே நம்ம ஒரு பொருள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம கனெக்ட் லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த பொருள் மேல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும். ஃபெராரி கேஸ்ல அவங்க பிராண்டை விசிபிள் பண்ணதுலயும் ஆஸ்பிரேஷனா மேக் பண்ணதுலயும் டாப் ஹீரோஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்னு பிசினஸ் காட்டினாங்க. இதனால பர்சன் கிட்ட 20,000 ரூபாய் கொடுத்து மைக்கன் ஃபெராரி சேம் கிளாக்ல கிரியேட் பண்ண டிஷர்ட்டை உங்க லோகோவோட ஷோ பண்ணா பர்சனோட ஃப்ரீ ஃபண்டல் கார்டு பார்த்த உடனே முடிவு பண்ணிடும் 20,000 ஒர்த்தான ப்ராடக்ட் இந்த டிஷர்ட் தானே.